ஸ்கூலில் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் இப்போ ஜூனில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து விளையாடுறதுக்கு வந்து விடுறாங்க. அவங்க போய் வந்து அந்த குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, தப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து போய் விளையாண்டுட்டு வந்து சொல்கிறான், நான் நேற்று விளையாண்டேன், ஒன்றும் தப்பு நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. நான் அதுக்கு முந்தின நாள் விளையாண்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ வந்து அங்கே போனால் வந்து நீ தப்பு பண்ணுன்னு தண்டனைக்குள்ளாக்குறீங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் கொண்டு வந்தது ஒழுக்கத்தை கொடுப்பதற்காக. ஆனால் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தவறுகள் வந்து தவறுன்னு தெரியாமலேயே தவறு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு சர்டன் திங்ஸ், நீங்கள் இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேவிராமமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு வீட்டில் வந்து வீட்டின் குஷ்டம்னு சொல்லுது. வீட்டில் சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படி அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள், உப்பி வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ வீட்டில் வந்து சுவற்றில் ஃபங்கஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால், பைபிள் என்ன சொல்லுதுன்னா அது வீட்டின் குஷ்டம்னு சொல்லுது. அப்போ அவன் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதை வந்து சுரண்டிட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும். இது தேவன் எதுக்கு கொண்டு வந்தார்னா, அந்த வீட்டை கூட நீ வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தில் வந்து சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஏன் முக்கியம்னு சொன்னால், இப்படி நீங்கள் செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய படிப்பினை இருக்குன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நீ 7 நாள் சபைக்கு வந்தால் தான் நல்லது நடக்கும். அப்போ 7 ஏதாவது நம்பரில் இருக்கா, நன்மை இருக்கா, 3 நாள் இப்படி செஞ்சால் தான் நடக்கும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து ஏன் எரிகோ கோட்டையை வந்து தேவனாகிய கர்த்தர் ஏன் எரிகோ கோட்டையை வந்து 7 முறை சுற்றி வர சொன்னார்? 7 முறை சுற்றி வந்தால் தான் வல்லமையா? கிடையாது. அவனுக்கு அந்த கான்ஷியஸை கர்த்தர் கொண்டு வர்றாரு, டிசிப்ளினை கர்த்தர் கொண்டு வர்றாரு. இப்போ நியாயப்பிரமாணம் வந்ததெல்லாம் அவனை ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக. ஆகவே அவன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்த விஷயமெல்லாம் நியாயப்பிரமாணம் வந்த உடனேயும் இதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கும் போது ஒழுக்கமாக இல்லாததெல்லாம் அவனுக்கு பாவமாக தெரியுது. ஹெல்மெட் வந்து போடாட்டி தப்பு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம போடாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஹெல்மெட் நாளையிலேருந்து இந்த ரூல்ஸ் அமலாகுது அப்படிங்கும்போது போலீஸ்காரர் அங்கே பார்த்தாவே இங்கே நமக்குள்ளே வந்து ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு, பிடிச்சிருவாங்களா ஏதோ ஒன்று. ஏன் நேற்று வரல, நேற்று அந்த ரூல்ஸ் வரல. பட் நேற்று நம்ம சொல்ல முடியாதுல்ல, நேற்று வரைக்கும் நான் ஹெல்மெட் இல்லாமல் தான் சார் போனேன், இப்போ நீங்கள் எது சொல்கிறீங்க? அப்போ ஹெல்மெட் எதுக்காக? கவர்மெண்ட்டுக்கு நன்மையா? கிடையாது. ஹெல்மெட் வந்து நமக்கு நன்மை. அப்போது ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து தான் நமக்கு வந்து நன்மை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இல்லாததுனால ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து நன்மை செய்ய வேண்டியதாக இருக்குது. நியாயப்பிரமாணத்தை தேவன் கொண்டு வந்ததனுடைய ரீசன் வந்து அவருடைய கட்டளையை கொண்டு வந்து நமக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் வர்றது வரைக்கும் அவன் செஞ்ச பாவமெல்லாம் அவனுக்கு பாவமாக தெரில. இந்த ரூல்ஸ் வந்த உடனேயும் அதை மீறி தான் நடந்துட்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு மீறும்போது பாவமாக தெரியுது. அப்போ இந்த பாவம் அவனுக்குள்ளே பெருகி 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 அவனுடைய மென்டலி அவன் சிக்காயிடுறான். அதுக்கு தான் பலி செலுத்துறதுக்கு போகிறான், இப்படி போகிறான், அப்படி போகிறான், பாவம்னு. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் இந்த பரிசேயனுங்க வந்துடுவாங்க. எதை செஞ்சாலும் பாவம் பாங்க, எதை செஞ்சாலும் இதை செய்யணும் பாவம், இது இப்படி பாவம், இப்படி பாவம், எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து அவன் சொல்லலை. அதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, இனி நியாயப்பிரமாணம் இல்லை, இனி உன்னுடைய ஆவிக்குள்ளே இருந்து, உன்னுடைய ஆவியிலே என்னுடைய ஆவியாகிய பரிசுத்தாவி இருந்து உன்னை நடத்தும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஃபார்மேட்டை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். இப்போ ஸ்பிரிட் டு ஸ்பிரிட். அதனால தான் இந்த சண்டே என்ன சொன்னேன், நம்ம நிறைய நேரங்களில் கட்டளைகளில் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே வந்து வளர்ச்சி இருக்காது, பொறுப்புகளில் நடக்கணும். அப்போ இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம என்ன பொறுப்பில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிள்ளை என்கிற பொறுப்பில் நடக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகலைன்னு சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் வந்து என்னை இந்த வாரத்தில் அடிச்சிருவாரோ இப்படிங்கிற பயத்தில் வந்து நம்ம வராமல், இது என்னுடைய வீடு, நான் தேவனிடத்தில் என்னுடைய அன்பை தெரிவிக்க போகிறேன், என்னுடைய உரிமையை நான் காண்பிக்க போகிறேன்,
என்னுடைய அந்த ஒரு உரிமையை வந்து நான் வந்து நிலநாட்ட போகிறேன், நான் என்னோட அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், இந்த உணர்வில் வந்தால் நம்முடைய உள்ளம் இறுதியம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 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 கனெக்டடாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுலேருந்து நம்ம போகும்போது தான் ஆசீர்வாதம். இல்லாட்டி பாஸ்டர் அது வரலின்னா கேட்பாரு, ஏதாவது சொல்லுவாரோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தால் நமக்குள்ள ஒரு கனெக்ஷனே இருக்காது, ஒரு கடமைக்காய் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா, இந்த சபைக்கு வர்றது வந்து இது என்னுடைய உரிமை, என்னோடய அப்பா வீட்டுக்கு நான் வர்றேன், என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய குடும்பம், அதை நான் வந்து ஒரு நாள் ஃபெல்லோஷிப் பண்ண வர்றேன். ஏன்னா தேவன் வந்து ஒரு கட்டளை போட்டார், என்னன்னா ஓய்வு நாளே நீ பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளில் நீ என்ன பண்ணாத, உன்னுடைய சொந்த பேசாத, பல காரியங்களை சொல்கிறார் அந்த நாட்களில். அப்போ என்னென்னா, அந்த ஓய்வு நாளில் எதுக்காக சொல்கிறாருன்னா, நாம் நம்முடைய குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. எங்கே இது பழைய ஏற்பாட்டு நாட்களே ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் வரும்போது பவுல் சொல்கிறார் எபிரேயரில், அவர் சொல்கிறாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஏன்னா சபை கூடி வரும்பொழுது தான் நம்ம அந்த ஓய்வு நாளை என்ன பண்ணுறோம்னு சொன்னால் தேவனோடு நம்ம வந்து அனுசரிக்கிறோம். குடும்பங்கிறத வந்து நம்ம எப்படி புதிய ஏற்பாட்டில் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவரே நம்முடைய சபைக்கு தலையாக இருக்கிறது. கிறிஸ்து வந்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்போது நாம் எல்லாம் அவருடைய சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம், நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அப்போது அந்த ஓய்வு நாளில் அவரவர்கள் குடும்பத்தோடு இருக்கணும்னா நம்ம 2 பேர் 3 பேர் குடும்பத்தோடு இல்லை, இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த அப்பா, இந்த அம்மா, இந்த குடும்பத்தோடு நம்ம வந்து இருந்துட்டு அப்புறம் நம்ம போய் நம்ம குடும்பத்தில் இருக்கோம். ஸோ இந்த கட்டளைகளெல்லாம் கர்த்தர் அன்றைக்கி போட்டது என்னன்னு சொன்னால், உறவுகளை மேம்படுத்த, பலப்படுத்த. அப்போ ஆண்டவர் ஏன் வந்து பவுல் மூலமாக எபிரேயரில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு சபை கூடி வருதில் விட்டு விடக்கூடாது? ஏன்னா இந்த உறவை கர்த்தர் பலப்படுத்துகிறார், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பலப்படுத்துகிறார், ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். அதனால தான் அதை வந்து நம்ம வந்து நல்லா ஆசரிக்கணும். சபைக்குள்ளே வந்து அதை கடமைக்காக இன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க. போயிட்டு வரணும், ஏதோ போயிட்டு வந்துடணும், போயிட்டு ஒரு காணிக்கை போட்டு வந்துடணும் அப்படின்னு கடமைக்கான மேட்டராக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உலகத்தில் பண்ணிட்டாங்க. பட் அப்படி இல்லை. இந்த ரியாலிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஃபெலோஷிப் நம்ம அடிக்கடி நம்ம பண்ணணும்னு பேசுகிறோம் இல்லைங்களா, பண்ணுறோம் இல்லையா? ஏன் இப்படி வந்து ஒரு கேதரிங் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகணும். ஊழியத்தில் இருக்கிற நம்ம ஊழியத்தினுடைய காரியங்களில் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகணும், சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பலப்படணும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஒன்று கூடி வரோம்.